வருத்தப்படுறோம். ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படுது. இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்குமோ, எதனால் இந்த பாதிப்புகளை சந்திக்கிறோமோ, இதற்கு கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் நம்மை கடும் பாதிப்புக்குள்ளாக்குகிறாரோ அப்படிங்கிற பயம் எல்லாம் நமக்கு இருக்கு. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இந்த ஜனன ஜாதகத்தில் அவருடைய கர்மா வேலை செய்ய போகுது. எல்லாரும் சொல்லுவோம், நம்ம பிறக்கும்போது அந்த நேரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்கள் அந்த 12 கட்டங்களில் அடைக்கப்பட்டிருக்கு. அடைக்கப்பட்ட கிரகங்கள் சரியான இடத்துல இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. பல நேரங்களில் இந்த கிரகங்கள் சரியாக அமையறதில்லை, அமைந்தாலும் நமக்கு சரியான வேலையை செய்கிறதில்லை. நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்குற கேள்விகளும் அந்தந்த கிரகங்கள் அங்கெங்கே இருக்க வேண்டியதானே, ஏன் இந்த ஆளுக்கு இந்த பாடப்படுத்துகிறாங்கன்றதுலாம் கேள்வி மக்கள்கிட்ட இருந்து வரும். நம்முடைய கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல், அவருடைய செயல்பாடு, அதை வைத்துத்தான் இந்த கர்மாவில் நாம் ஜனனம் எடுத்த விஷயத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அதனால தான் அவரை கர்மக்காரகன் சொன்னாங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதியாக கர்மாதிபதியாக சனியை நிர்ணயித்தார்கள். சனி பகவான் 10ஆம் இடத்தினுடைய அதிபதி, உன்னுடைய கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். கர்மானா என்ன? இந்த ஜனனத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம், நாம் எப்படி ஜீவனம் நடத்தப் போகிறோம், நாம் என்ன தொழில் செய்ய போகிறோம், நாம் எப்படி சம்பாதிக்கப் போகிறோம், நம்முடைய வாழ்வாதாரம் என்ன என்ற கேள்விகளை உள்ளடக்கியது. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி, இந்த காலத்தில் நமக்கு பொருளாதாரம் இருக்கா இல்லையாங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்பையே அங்கே தான் கொடுத்தாங்க சனீஸ்வர பகவான். தொழிலுக்கு காரக கிரகமே அவர் தான். சனி பகவான் பலமற்று போய்விட்டால் தொழில் இல்லை, சுகாதாரம் இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்போ சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல சுபக்கர துபத்தன்மையை பெற்றிருந்தார்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா தொழிலும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கொடுத்துருது. நிறைய பேர் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே சனீஸ்வர பகவான் இருப்பார். அவருடைய எல்லா டேலண்ட்டும் இருக்கும், டயத்தை கீப்பப் பண்ண முடியாது, டயத்துக்கு போக முடியாது, ஒரு இடத்துக்கு படுத்தா எந்திரிக்க முடியாது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது, அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லையேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க அந்த டயத்தை கீப்பப் பண்ண முடியாத தவிர மற்றபடி எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இந்த சனீஸ்வர பகவானுக்கு அதுக்காகத்தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அந்த கர்மஸ்தானத்தை கொடுத்தாங்க. அவர் தீர்மானிக்கிறார் நம்முடைய வாழ்க்கை என்ன, வாழ்வாதாரம் என்ன, பொருளாதாரம் என்ன. 2ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் வாக்கிலே பேச்சிலே கடுமையாக இருக்கிறது. அதிலும் பாவக்கிரகத்தினுடைய பார்வையை பெற்றுவிட்டால் வாழ்க்கை கடுமையான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. நம் ஜாதகத்திலே லக்கணத்துக்கு 3ஆம் இடத்திலே சனி அமர்ந்து விட்டால் உடன் பிறந்தோரால் பிரச்சனை, முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதம், தடங்களை ஏற்படுத்துகிறது. 4ஆம் இடத்துல சனி அமர்ந்தால் அம்மா வழி பூர்வீகத்தால் பிரச்சனை, வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுல சில சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுத்துறது. 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்து விட்டால் பூர்வீக சொத்துக்கள்ல இழுபறியான நிலை, குழந்தை பாக்கியத்தில் தடங்கள், தாமதம், குலதெய்வத்துடைய துணை கிடைப்பதில் பிரச்சனை. 6ஆம் இடத்துல சனி அமர்ந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மருத்துவத்திற்கும் நாம் வாங்கக்கூடிய கடனுக்கும் வட்டி கட்டுவதற்கும் நிறைய தாமதமும் தடங்கமும் ஏற்படுகிறது. மருத்துவம் பார்ப்பதிலும் நிறைய இழுபடிகள், அந்த மருத்துவம் சரியாவதற்கு கூட நிறைய நாட்களை பிடிக்கிறது. 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான்